ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? நான் இந்த விஷயம்லாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன்னு எங்கள் அம்மா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அப்போ புரியலை. ஆனால் இப்போ புரியுது. வர ஜூலை 5th வந்து நிம்மாவோட பர்த்டே. அதுக்காக வந்துட்டு ஆன்லைனில் எனக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருச்சு. வந்து வாங்கி வெளியே தான் வச்சுட்டு வந்திருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் என் கையில் கொடுத்தான். திரும்பி போய் வெளியே வச்சுட்டு வந்தேன். திரும்பி அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கையில் கொடுத்து இப்போவே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம். நீங்களும் பாருங்கள் அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. பர்த்டே அன்னைக்கு போடலாம், பர்த்டே அன்னைக்கு போடலாம் ட்ரெஸ்ஸ. வேண்டாம், இன்னைக்கு வேணாம். பர்த்டே அன்னைக்கு போடலாமா? எப்படியோ அழுது அடம் பண்ணி என்னை அந்த பார்சலை ஓப்பன் பண்ணவே வச்சுட்டா. நான் வந்துட்டு லிட்டு பிறந்தே வந்துட்டு ஆன்லைனில் தான் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டுருக்கேன். ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட் க்ரையில் வாங்குவேன், இல்லை வந்துட்டு ஹாப்ஸ்காட்சில் வாங்குவேன். ஃபஸ்ட் க்ரையில் எப்பயுமே ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். 45%லேருந்து 60% ஆஃபர்லாம் போடுவாங்க. அந்த டைம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிப்பேன். இதுவே நம்ம ஸ்டோர் போய் வாங்குறப்போ எம்ஆர்பி ரேட்டுக்கே கொடுப்பாங்க, இல்லாட்டினா ஒரு 10% கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டாங்க. நம்ம வந்துட்டு ஸ்டோர் போனால் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதும், நம்ம ஆன்லைனில் வந்துட்டு 3 ட்ரெஸ் எடுக்கிறதும் எனக்கு ஒன்று தான் தோணும். 2 வயசு கூட ஆகலை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ ரசித்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்ருக்கான்னு. அவனுக்கு அவ்வளோ அறிவு. கரெக்டாக ஃபஸ்ட் க்ரையோட பார்சல் வந்தாலும் சரி, ஹாப்ஸ்காட்சோட பார்சல் வந்தாலும் சரி, லோகோவை பார்த்தே கண்டுபிடிச்சி நமக்கு வந்ததான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கொடுத்துட்டு இப்போ எனக்கு போட்டு விடுன்னு எப்போவுமே சொல்லிடுவான். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுவீங்களா, இல்லை டேரெக்டாக போய் தான் வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சிட்டு அவங்க அப்பாவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கண்ணாடி போய் பார்த்துட்டு டேரெக்டாக சந்திரா கிட்ட போயிட்டாரு. அக்கா எப்படி இருக்குன்னு கேட்டேன்னு அந்த அக்கா சூப்பர்னு சொல்லிட்டாங்க. ஒரே குஷி தாங்க முடியல என் பிள்ளைக்கு. அப்படி ஓடுது இப்படி ஓடுது. அதுக்கப்புறம் ஓகே பர்த்டேக்கு போட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சிடலாமான்னு அழகாக சமத்தா கழட்டியும் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன்ல, அதான் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.